ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் அகில். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்னேஷ். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எங்களுக்கான முதல் மைல்கல், அதாவது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ. சைக்காலஜி மக்களோட அடிப்படையான கேள்வி என்னன்னா, சைக்காலஜினா என்ன? பொதுவா மக்கள் சைக்காலஜினா என்ன நினைச்சிருக்காங்க? நல்ல கேள்வி. சைக்காலஜினா மக்கள் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தர வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சைக்காலஜிங்கிற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில இருந்து வந்திருக்கு. அதற்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த அறிவியல் படிப்பு, நாட் ஒன்லி ஃபார் சைக்கோபேத். சரி, உளவியல் எந்த இடத்துலலாம் தேவைப்படுது? உளவியல் எந்த இடத்துலலாம் தேவைப்படுது, யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா, ஒரு மனிதனோட குழந்தை பருவத்துல இருந்து அவனோட இறுதி கட்டம் வரைக்கும் சைக்காலஜி தேவைப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் சைக்காலஜி தேவைப்படுது. சூப்பர். உளவியலுக்கான ஒரு சிறந்த அறிமுகமா இருக்கும், ஒரு விளக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன். மேலும் பல வீடியோஸ்ல எதை பத்திலாம் மக்களுக்கு சொல்லலாம்? இதை பத்திலாம் சொல்லலாம்னா, மக்களோட தினசரி வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாமே. அவனோட வாழ்க்கையில மன அழுத்தம், உணர்ச்சி மற்றும் உணர்வு சார்ந்த பிரச்சனைகள், இதை எப்படி கையாளலாம், அது சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம கோபம், பயம், பதட்டம், அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் டெக்னிக்ஸும் கத்துக்கலாம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சைக்காலஜிங்கிறது இவ்வளவுதான் அப்படின்னா இல்ல. அது வந்து ஒரு மிகப்பெரிய கடல். அதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்க, உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்க எங்களையே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஸ்டே கனெக்ட் வித் மனதின் மருத்துவம்.